வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே எந்தியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா சத்திய தேவத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே சத்திய தேவத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா என்னை காத்து நடத்திடுவே கலங்காதி திகையாதி என்றவரே என்னை காத்து நடத்திடுவே கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வந்திடுவே கண்
காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உடைய சமூகத்தினை பார்க்கிறேன். அடிமை என்ன பேச வேண்டும் என்று சொல்லி எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பேசுகிறவர் நீராக இருக்க வேண்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மற்றும் உடைய பொறுப்படுத்திக் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு நிராகரிப்பை நிராகரிக்கவும், ரிஜெக்ட் த ரிஜெக்ஷன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் மத்திய எழுதின சுசேஷம் 21வது அதிகாரம் 42வது வசனத்தின் நடுப்பகுதி. வீடு கட்டிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அவருடைய இயேசு கிறிஸ்து நிராகரிப்பை பற்றி, ரிஜெக்ஷனை பற்றி என்னென்ன அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பற்றி ஒரு ஊமை சொல்வதற்காக அந்த மத்திய எழுதின சுசேஷத்திலே பார்க்கிறோம். 22வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே பார்க்கும்போது அங்கே ஒரு ஊமையை பற்றி தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்கிறார். ஒருவன் ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டு அதற்குள்ளே எல்லாம் மாலையை கட்டி அதற்கு வேண்டிய கோபுரத்தை கட்டி எல்லாம் வைத்துவிட்டு அந்த தோட்டக்காரிடம் அதை ஒப்படைத்து விட்டு வெளியூர் போய்விட்டு கனிகள் எல்லாம் வந்த பிறகு, காய்கள் திராட்சை கனியெல்லாம் நல்ல காய்த்த பிறகு தங்களுடைய ஆட்களை அனுப்புகிறார். போய் அதை வாங்கி கொண்டு வருவதற்கு அதில் உள்ள அது குத்தகை கொடுத்துருக்கிறார். அதில் இந்த வருமானத்தை கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பும்போது அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒருவராக அனுப்பும்போது ஒருவனை அடித்து அனுப்பினார்கள், இன்னொருவனை கல்லறிந்தார்கள், என்னை கொன்றே போட்டார்கள். அப்படி ஒன்றா செய்து கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டு எஜமான் என்ன பண்ணார் சொன்னால், தன்னுடைய மகனை அனுப்புவோம், அப்போ கொஞ்சம் பயப்படுவார்கள்னு சொல்லி அங்கே தோட்டக்காரிடம் அனுப்பும்போது அவர்கள் என்ன பண்ண சொன்னால், அவன் மகன் தானே வருகிறான், இவனே கொன்று விட்டால் யாருமே அங்கே கேட்பதற்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவருடைய குமாரனையும் கொண்டு போட்டார்கள். அப்பொழுது கேட்கிறார், இப்படி இருந்தால் என்ன செய்வான் அந்த தோட்டக்காரன் எஜமான் என்ன செய்வான்னு சொன்ன உடனே அதற்கு அவர் என்ன சொன்னார் பதில் சொன்னது, வசீஷல் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், அவன் வேறு யாரிடம் கொடுத்து இவனிருந்து பறித்து விட்டு வேறு யாரிடம் கொடுத்து ஏற்ற விலையிலே அதற்கு திராட்சை குத்தையாக கொடுப்பான். அவர்களின் அப்படி என்று அவர் அந்த ஊமை அவர்கள் சொல்கிறார். ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் வரியை பற்றி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அது மட்டுமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் மூலமாக மற்ற எல்லோரும் மூலமாகவும் அநேக எச்சரிப்புகளையும் எல்லாவற்றையும் கொடுத்த போதும் அவர்கள் அதை எல்லாம் நிராகரித்து விட்டார்கள். அதை பற்றி சொல்வதற்காக தான் எந்த ஒரு ஊமை சொல்கிறார். ஸோ ரிஜெக்ஷன், ஒரு நிராகரிப்பு, தள்ளப்படுதல் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களிலே நாம் நினைப்போம், நமக்கு ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை வருகிறது, எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, ஆண்டவரே அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏனோ தானோ என்று சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனை வரவில்லையே, ஏன் எனக்கு மட்டும் வருகிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரம் நினைப்போம். ஆனால் அந்த ஒரு நம்மை தள்ளப்பட்ட எல்லா நேரங்களிலும் அது ஆண்டவர் தான் இந்த ஒரு சான்ஸை, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்திருக்க என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் முடிவே நாம் நல்ல முறையில் அவர் இயேசு கிறிஸ்துக்கு வராத ஒரு எல்லோருமே எல்லாராலையுமே அவர் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தங்க சொந்த ஜனங்களால் சொந்த சீஷர்களே அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நிராகரிப்பு இருந்தது. ஆனால் அவர் தன்னுடைய எதற்காக என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் அவர் எங்கே அனுப்பியிருக்கிறாரோ, தன்னுடைய பிதா எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று அவர் பார்த்து அதற்குள்ளே இதையெல்லாம் அவர் செட்டப் பண்ண, அதை பற்றி அவர் மைண்ட் பண்ணாதபடி இறுதி வரையிலும் உத்தமமாக இருந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்தார்னு சொன்னால், நாமும் அப்படி தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகின்ற கஷ்டங்கள் அநேகமாக இருக்கும். பல நேரங்களில் சோர்வாகத்தான் இருக்கும். ஏன் நமக்கு இப்படியெல்லாம் வருகிறது, எதை எடுத்தாலுமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதெல்லாம் சொல்லி மனவேதனை வரும். ஆனால் ஆண்டவர் எதற்காக சொன்னால், இதெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டங்களை கொடுப்பதற்கல்ல, நல்ல ஒரு நிலைமையை அடைவதற்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பெருமைகள், என்னுடைய மன்னிக்க முடியாத குணங்கள், நம்ம அப்படிப்பட்ட ஒரு கோபம், எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுமை கிடையாது. அதெல்லாம் சைத்து
அந்த காரியங்கள் எல்லாம் நாம் வெற்றி பெற்றால் தான் ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்ல முடியும். அதற்காக ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு அந்த தருணங்களை கொடுப்பார். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அவருக்கு சினிமா துறையிலே நல்ல முறையில் அவருக்கு வர வேண்டும் என்று சொல்லி சினிமாக்கள் எல்லாம் அதை அந்த கதைகளை உண்டாக்கி அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தயாரிப்பாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஒரு ஆசை. அவர் 3 முறை அங்கே உள்ள கலிஃபோர்னியா மாநிலத்தில் உள்ள அவங்கள சினிமா துறைக்கு அங்கே போயிருக்கும்போது 3 முறை இவரை நிராகரித்து விட்டார்கள். உன்னை அதற்கு தகுதி கிடையாது என்று நிராகரித்து விட்டார்கள். ரொம்ப அவருக்கு மன வேதனையாக இருந்தது. ஏனென்றால் சிறு வயதிலிருந்து அப்படி அவருக்கு ஒரு ஆசை, சினிமா துறையிலே நாம் எப்படியாவது படங்களை எழுதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இயக்குநராக இருக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு ஆசை இருந்தது. ஆனாலும் அதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு என்ன பண்ண, கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு ஆர்ட்ஸ் காலேஜிலே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அவர் சேர்ந்து விட்டு அப்படி இன்னும் மனதுக்குள்ளாலே அந்த ஒரு எண்ணம், எப்படியாவது சினிமா துறையில் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ண சொன்னால், அங்கே உள்ள யூனிவர்சல் ஸ்டுடியோ என்று சொல்லக்கூடிய கலிஃபோர்னியாவில் உள்ள ஸ்டுடியோவிலே இவருக்கு ஒரு வேலை இவரே ஜாயின் பண்ணி கொண்டார். ஆனால் சம்பளம் கிடையாது, எடுபடி வேலைக்காக தான் அங்கே இருந்தார். ஆனால் இவருடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அந்த ஓனர் என்ன பண்ண சொன்னார், ஒரு சிறு நாடகம் என்னால் எழுத முடியுமா என்று அவர் கொடுத்தார். இவர் எழுதினார். அந்த நாடகத்தை எழுதி முடித்து விட்டார். 26 நிமிடங்களிலே அந்த நாடகத்தை நடித்து முடிப்பதற்குள்ள ஒரு நாடகத்தை நாடகத்தை இவர் எழுதி அவரிடம் கொடுத்தார். ரொம்ப அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆம்பிளின் என்று சொல்லக்கூடிய ஒரு குறும்படத்தை அவர் எடுத்து அவர்கிட்ட தயாரித்து கொடுத்த உடனே அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். இந்த சிறு வயதிலே இந்த அளவுக்கு எழுதி எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ண சொன்னால், அவர் 7 வருடம் நீ எல்லா காரியத்தையுமே இங்கே உள்ள என்னென்ன படங்களை தயாரிக்க வேண்டுமோ நீ தயாரித்துக்கொள்ளுன்னு சொல்லி 7 இயர்ஸ் அவருக்கு ரிலீஸ் மாதிரி கொடுத்து விட்டார். நல்ல முறையில் அவர் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வர்றதற்கு உயர்ந்த நிலைமைக்கு அவர் வந்தார். காரணம் என்னென்னு சொன்னால், ரிஜெக்ஷன். 3 முறை அவரை புறம்பே தள்ளின பிறகு கூட, உனக்கு தகுதியில் என்று தள்ளின பிறகு கூட அவர் அப்படியே சும்மா இருக்கவில்லை. ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்தார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தார். அதோட சும்மா இல்லாதபடி சம்பளமே கிடைக்காதபடி ஒரு எடுபடி வேலையாக அந்த ஒரு ஸ்டுடியோவில், யூனிவர்சல் ஸ்டுடியோவில் அவர் ஜாயின் பண்ணி அவர் திறமையை பார்த்து அந்த ஒரு ஸ்டுடியோ வைத்திருந்த ஓனர் அவருக்கு அந்த சான்ஸை கொடுத்து அது பிறகு அவர் இப்படி எழுதிய என்ன பெரிய ஒரு புகழ்ச்சி பெற்ற தலை சிறந்த ஒரு வயதிலேயே எந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் என்ற பெயரை வாங்கினார். 3 முறை ஆஸ்கார் அவார்டு அவர் கிடைத்தது என்று பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எங்கே பார்த்து படித்து முடித்த உடனே எங்கு சென்றாலுமே இன்டர்வியூ போனால் அங்கே அவர்கள் தகுதியில்லை என்று சொல்லி நம்மை தள்ளிவிடுவார்கள். அதையெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவை கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஒரு இப்படியெல்லாம் கடந்து செல்லும்போது தான் உலக வாழ்க்கை என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். எல்லாமே ஈஸியாக கிடைத்து விட்டால் சாத்தான் எப்பொழுதுமே யாரையும் சோதிப்பார். ஆண்டவர் நமக்கு ஒரு இந்த மாதிரி பரிசையெல்லாம் கொடுப்பார். ஆனாலும் சத்துரு நம்ம கூடவே சேர்ந்து என்ன பண்ண சொன்னால், நன்றாக இருக்கவள் இப்போ போகவே மாட்டான். அவனுக்கு ஆண்டவர் பிடிக்கும், பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு நம்ம பிடிக்கும்னு தெரிந்தாலே இன்னும் அவனும் கூட சேர்ந்து நமக்கு சில கஷ்டங்களை பாடல் கொடுப்பான். எதுவாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. பல நேரங்களிலே சில இழப்புகள்லாம் வரும். ஆனாலும் அந்த நேரங்களில் யாருமே இல்லையே, நமக்கு தனியாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல பல சூழல் வரும். ஏன் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும், ஜீவிப்பதை விடவும் நம்முடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட பல நேரங்களில் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும், நினைவுகளெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் இதற்காக இதெல்லாம் நம்ம ஒரு தள்ளுவதற்காக இல்லை, நம்ம அடுத்தபடி போவதற்குள்ளே ஒரு ட்ரைனிங் கொடுப்பதற்காக தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி நமக்கு தருணங்கள் எல்லாம் தருகிறார். நாம் வேதாமத்திலே பார்க்கும்போது வரிசையாக பார்க்கும்போது யோசிப்பை பார்க்கிறோம். எவ்வளோ அவர் கண்ட கனவுக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து சென்ற பாதைகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. ஒரு கனவை பார்த்து சொன்ன உடனே தகப்பனார் கூட அவரை வெறுத்து என்ன நடந்தது, எல்லா விதமான உடன் பிறப்புகள் அனைவருமே இவரை வெறுத்து மட்டுமல்ல, குழியிலே போடக்கூடிய ஒரு அனுபவம் வந்தது. திரும்ப காவலிலே போடக்கூடிய நல்ல உண்மை உத்தமமாக அவர் வேலை பார்த்தார் போத்திபார் வீட்டிலே. ஆனால் செய்யாத தவறை செய்ததாக கொண்டு ஜெயிலில் போட்டார்கள். ஜெயிலில் போட்ட பிறகு என்ன நிலைமை, இப்படி ஒன்றாக அவருக்கு பல கஷ்டங்கள் பாடல் வந்தது. தான் கண்ட கனவு நிறைவேறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அந்த வாலிபமான ஒரு சிறு வயதில் நடந்த ஒரு காரியம். ஆனாலும் பொறுமையாக அவற்றையெல்லாம் தாண்டி அந்த ரிஜெக்ஷன் எல்லா இடத்திலும் அவருக்கு ஒரு நிராகரிப்பு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி வந்த ஒரு காரணத்தினால்தான் கடைசியிலே அவர் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஒரு பொசிஷனை அடைய வேண்டிய நிலை
வர வேண்டும் என்று சொன்னால், கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இத்தனை பாடுகளையும் அவர் அனுப்பித்திருக்க வேண்டும். ஒருவேளை ஆரம்பத்திலே அது நடக்காமல் இருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. வீட்டிலே தான் இருந்திருப்பார். சகோதரனே கூட அங்கே தான் இருந்த அவருடைய குணங்கள் இவருக்கு வந்திருக்கு. அப்படிப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்கும். ஆனால் அந்த இடத்திலே ஒரு கஷ்டங்கள் ஒவ்வொரு இடத்திலும் வரும்போது அவர் தனியாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் பிரித்தெடுப்பதற்காக மற்றவர்களிடமிருந்து மற்ற பிள்ளைகள் மற்றவர்களிடமிருந்து பிரித்து அவருடைய பிள்ளைகளை எடுக்க வேண்டும் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங், கஷ்டங்களையும் பாடுகளையும் நமக்கு அவர் தான் அனுமதிப்பார். அதில் இருந்து நாம் சொந்து போக வேண்டிய தேவையில்லை. பார்க்கிறோம், தங்கம் என்னும் வைரமெல்லாம் பார்த்தோம்னு அவ்வளோ ஈஸியாக கிடையாது. பாலிஷ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தால்தான் பாலிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அது பாலிஷ் பண்ணி வந்த பிறகு தான் பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்த அவர் தான் நான் என்னுடைய தேவனின் சொந்த அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களை காணுவேன் என்று அவர் சொன்னார். கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் அவர் யோபு அனுபவித்து வந்தார். எனவே நாம் நல்ல ஒரு பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு வைரமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், முத்தாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், முத்தும் அதே போல தான் கடலிலே பார்த்தோம் என்று சொன்னால் கரையிலே அது முதல்ல சின்ன அந்த முத்து இருக்கக்கூடிய சிப்பியிலே ஒரு புண்ணாகும். அந்த புண் திரும்ப அலைகளினால் அந்த பாறையில் அடிபடும் போது அந்த பட்டதுக்கு மேலே அந்த புண் பட்டு அதுதான் கடைசி. அது அந்த எல்லா இதிலையும் சிப்பிலும் அந்த முத்து இருக்காது. இந்த அடிப்பட்டு புண்ணாகி அடிப்பட்டதில் தான் பார்த்தோம்னு சொன்னால் பிறகு அது ஒரு முத்தாக மாறி பார்க்கும்போது ஒரு முத்தாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு டைமண்ட் ஆக வேண்டும் என்று சொன்னால், பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா ப்ராசஸையும் நாம் கடந்து சென்றால் தான் அப்படி வர முடியும். வாழ்க்கையிலும் அதே போல தான் யோசேப்போட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மோசேயை பார்க்கிறோம். மோசே பார்வனுடைய வீட்டில் அவர் வளர்க்கப்பட்டார். பேலஸில் அரண்மனையில் தான் வளர்க்கப்பட்டார். ஆனால் அவருக்கு அந்த இடம் அவருக்கு உரிய இடம் கிடையாது. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அவர் தான் மோசே. அவர் அங்கே இருந்திருந்தால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய ஒரு தலைவனாக, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய தலைவனாக வந்திருக்க முடியாது. அரண்மனையில் வேறு விதமாக அவருடைய வாழ்க்கை அங்கே எல்லாம் இருந்தது. செல்வம் இருந்தது, எதெல்லாம் அவருக்கு தேவையெல்லாம் கல்வியிலே கற்றுக்கொள்ள எல்லா விதமான தருணங்களும் அங்கே இருந்தது. ஆனால் அவர் அதை குப்பைன்னு சொல்லி அவர் வெளியே வந்துவிட்டார். தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவனுடைய அழைப்பு இருந்தது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் பாடுகள் எல்லாம் அவர் அந்த அரண்மனையிலே இருந்திருந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஆண்டோடைய பிள்ளையாக மாறியிருக்க முடியாது. வெளியில் வந்த பிறகு ஆண்டவர் அவரை அழைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த சொல்லக்கூடிய தலைவனாக எவ்வளோ சாக்குப்போக்களை சொன்ன பிறகு கூட ஆண்டவரை விடவில்லை. கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்தது நாம் பார்க்கிறோம். மோசனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய சகோதரி எல்லோராலையும் அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். எங்களுடன் ஆண்டவர் பேச மாட்டாரா என்றெல்லாம் சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையிலேயும் அவர் மோசையை போல எல்லா இடத்தையும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவரை பற்றி பேசுகிறவங்க எவ்வளோ தைரியம் வந்தது சொல்லி ஆண்டவர் உடனே அவளுக்கு தண்டனை கொடுத்தார் என்று பார்க்கும்போது, அவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் பாடுகள் என்று வரும். ஆனாலும் நம்மை பிறர் நம் மேலே கை வைக்க விடவே மாட்டார். மோசையுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படி தான் தாவீதை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது அவர் ஆட்டு மந்தையில் மேய்த்து கொண்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ஒரு அனாயிண்டிங் தீர்க்கதரிசி மூலமாக ராஜாவுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தோம்னு சொன்னால், அவர் அத்தனை பேரையும் சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே போயிருக்கிறார். ஈசானுடைய பிள்ளைகளை ஒருவனை ஆண்டவர் ராஜாவாக ஆக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் இவருக்கு யார் என்று தெரியாது. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அங்கே போகும்போது அவர் ஒரு மகனாக ஈசாயை அனுப்புகிறார். ஆனால் எல்லாரையும் பார்த்து எல்லாம் நல்ல அழகாக, நல்ல தோற்றத்தில், நல்ல நிறத்தில், எல்லாம் ஹைட் எல்லாம் நல்ல முறையில் தேர்ச்சியில் இருந்தார்கள். ஒவ்வொன்றா இவர் நினைத்தால் அவனாக இவனாக இருக்குமா என்று ஆண்டவர் சொன்னது காரியம் என்ன, இவர்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லி அவர் அதற்கு பிறகுதான் கேட்கிறார், யார் இன்னும் உமக்கு குமாரர் உண்டார் கேட்ட பிறகுதான் சொல்கிறார், ஒரே அவன் கடைசி உள்ளவன், அவன் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறான் என்று சொல்கிறார். இவர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது என் கடைசி உள்ளவனை ஆடுகளை மேய்க்க அவர் அனுப்பியிருந்த சொந்த தகப்பன் தான். அவரையும் இந்த ஒரு விருந்துக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் அழைக்கப்படவில்லை என்று பார்க்கும்போது, ஆனால் அவரைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் அப்பொழுது அவரை அனாயின் பண்ணாலும், இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அனாயின் பண்ணாலும் உடனே அவருக்கு இந்த ராஜ வாழ்க்கை அவருக்கு கிடைக்கவில்லை. பட்ட பாடுகளெல்லாம் எவ்வளவு கஷ்டங்களை பாடுகளையும் அனுபவித்தார். எல்லோராலையும் அவரோட கூடியிருந்தவரெல்லாம் அவர்களை வெறுத்தார்கள். இன்னும் கல்லெறிந்தார்கள். தூசண வார்த்தைகளெல்லாம் பேசினார்கள். தன்னுடைய சொந்த மகனே அப்சலோமுக்கு பயந்து அவர் போனார். குகையிலே போய் ஒழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்தது. சவுலுக்கு பயந்து போனார். இப்படி கடந்து சென்ற பாதையில் பார்க்கும்போது தாவீதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்களான பாடு, எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான்
தாவீதுக்கும் வந்தது என்று பார்க்கும்போது, அவர் பெரிய ராஜா, ஆண்டவராகிய கர்த்தர் அவரை பார்த்து இருதற்கேற்ற மனுஷன் என்று தாவீதை பற்றி அவர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் பாவம் செய்த நேரத்திலும் அந்த பாவத்திற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவனை கேட்கிறார். எல்லா விதத்திலும் எதற்கெடுத்தாலும் ஆண்டவனை கேட்பார், அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு சொல்லி ஆண்டோட விண்ணப்பிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனாலும் கடந்து வந்த பாதையில் பார்த்து அவர் ஆண்டவர் மேல் கோவப்படவில்லை. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த ஒரு இந்த ஒரு கஷ்டங்களில் நான் ஏன் கடந்து செல்ல வேண்டும்? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை அப்பொழுதே ராஜாவாக அனாயின் பண்ணிவிட்டேரே, ஏன் இத்தனை ஆண்டுகள் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி அவர் ஆண்டவரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோ எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதித்துக்கொள்ள கஷ்டங்களில் ஆனாலும் சரி அப்பவும் துதிப்பார். நல்ல சந்தோஷமாக இருக்கும்போதும் எல்லா நேரங்களிலும் அவர் ஆண்டவருக்கு தனியாக அநேகமான சங்கீதங்களை தாவீது ராஜா எழுதியிருக்காருன்னு பார்க்கும்போது, வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் நம்மளை யார் நம்மளை தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. என்னை தள்ளுதலை பற்றி எல்லோரும் நம்மை புறக்கணிக்கிறார்களே என்று சொல்லி அந்த நேரங்களிலே நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு வேளையிலையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு அவர் நன்மை செய்வராக சுற்றித்திருந்தார். ஆனால் அவர் கிடைத்த பரிசு என்ன? இறுதியிலே சிலுவை மரத்திலே அவரை அறையக்கூடிய சூழ்நிலை தான். எல்லோருமே ஓடிவிட்டார்கள். கூடவே இருந்து சீஷர்கள் ஓடிவிட்டார்கள். ஒரு சீஷன் மறுதளித்தான், ஒருவன் காட்டி கொடுத்தான் என்றெல்லாம் பார்க்கும்போது உலகத்தில் நமக்கு கூடவே வந்து கொண்டே இருப்பார்கள். உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரும்போது யாரையுமே நாம் காண முடியாது. உங்களுக்கு பலர் கூட இப்படி சூழ்நிலை வந்திருக்கலாம். யார் எனக்கு இருக்கிறார், பிள்ளைகளால் தள்ளப்பட்டு விடுவோமே, பிள்ளைகள் நம்மை கவனிப்பதில்லையே, உறவினர்கள் யாருமே இல்லையே, ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி நமக்கு சில நேரங்கள் இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமைகளிலே நாம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை ஆண்டவர் நம்மை வெறுப்பதற்காக இந்த காரியங்களை செய்வதில்லை. நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக தகுதிப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட பல நம்ம சிகிச்சைகளையும் சில ட்ரைனிங்களையும் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதைத்தான் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இது என்னவே என் கூடவே வாரும், என்ன பிரச்சனை பாடல் என்றாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன், ஆனால் நீர் மட்டும் என்னை கைவிடாதபடி என் கூடவே வாரும் என்று சொல்லி நடந்து சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்த பிறகு கூட என் மகள் என்னை மறுதளிக்கவில்லையே, என் தூஷிக்கவில்லை என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு நம்ம இன்னும் அதிகமாக உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. பலருடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பாடுகள் எல்லாம் அனுபவித்து பெரிய நிலைமைக்கு வந்தவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஹாரி பாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதின ஒரு பெண், ஜே.கே. ரவுலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் அடுத்து வந்து கொண்டே இருந்தது. ஒரு முறை அவர்கள் இங்கிலாந்துக்கு மான்செஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போவதற்காக மான்செஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போவதற்காக ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்தார். ஒரு 4 மணிக்கூர் ட்ரெயின் டிலே என்று சொல்லிவிட்டார்கள். நமக்கு எப்படி இருக்கும்? எதை எடுத்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையாக தானே இருக்குது. எவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ட்ரெயின் கூட இப்போ நமக்கு 4 hours 4 மணிக்கூர் லேட் ஆகுதுன்னு சொல்லி நாம் என்ன புலம்பிக் கொண்டே இருந்திருப்போம். ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் சொன்னால் அவர்களுக்கு நாவல் எழுதலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். சிறு வயதிலேருந்து அவருக்கு ஒரு பிடிக்கும். ஆனால் அவருடைய சூழ்நிலை, அந்த ஃபைனான்ஷியல் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவரால் அதை எழுத முடியவில்லை. அவள் என்ன செய்தாலும் சொன்னால் அந்த 4 மணி நேரத்தையும் தான் மனதில் என்ன நாவலை எழுத வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை எப்படி எழுதலாம், என்னெல்லாம் செய்யலாம் சொல்லி 4 மணிக்கூரில் 7 வருடங்கள் பின்னாலே அவர்கள் முடித்த அந்த நாவலை அந்த 4 மணிக்கூரிலே திட்டமிட்டார்கள். எப்படி செய்யலாம், அதை எங்கெங்கே எப்படி ஃபார்ம் பண்ணலாம் என்றாலும் சொல்லி அவர் திட்டமிட்டு பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் உருவாக்குனது தான் அந்த ஹாரி பாட்டர் என்று சொல்லக்கூடிய நாவல். அது 7 வால்யூம் உண்டு. அது மோர் தென் 500 மில்லியனுக்கு மேலே பிரதிகள் விற்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பெண்கள் எழுதின எப்படிப்பட்ட நாவலை எழுதினதில் பெயர் பெற்றது முதல் பெண்ணே இவள் தான். அவளுடைய வாழ்க்கையில் திரும்ப பார்த்தோம்னு சொல்ல அந்த நாட்களிலே அவருடைய தாயார் ஒருவர் தான் இவர்களுக்கு ஒரு துணையாக இருந்தார்கள். அவள் இறந்து போனார்கள். அதுக்கு பிறகு தன்னுடைய கணவன் ஒரே ஒரு குழந்தை, இவர்களுக்கு அந்த குழந்தை பிறந்த பிறகு தன்னுடைய கணவனும் அவளை விட்டு டைவர்ஸ் பண்ணி போய்விட்டார். அதெல்லாம் ஆனால் அதை எல்லாவற்றையுமே அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி எப்படியாவது நான் அந்த நாவலை எழுதுவேன் என்று சொல்லி அந்த 4 மணிக்கூர் அதில் ஒரு டிலே இருந்த பிறகும் அதை ஒரு தாமதமாக அதை எண்ணி அந்த நேரத்தை தூங்கி கொண்டு அல்ல தன்னுடைய கடந்து வந்த பாதைகளெல்லாம் நினைத்து பார்த்து ஒரி பண்ணி கொண்டு அவை இல்லாதபடி எப்படியாவது என்னுடைய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பாணி எனக்கு முன்னாடி இருக்கிறது, நான் அதை நிச்சயமாக அதை கம்ப்ளீட் பண்ணிய தீர்வுன்னு சொல்லி அந்த நாவலை 4 மணிக்கூர்லேயே உட்காந்து திட்டமிட்டு அதுக்கு பிறகு அதிலேருந்து ஒரு 7 ஆண்டுகள் பிறகு தான் அதை முடித்தார்கள்.
படித்து அந்த அளவுக்கு அநேகமாக பெரிய ஒரு பணக்காரர்களாக வந்தார்கள் என்று நாம் அவருடைய சரிதை நான் படிக்கும்போது நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் அவர்களெல்லாம் அவர்கள் எல்லோராலையும் வந்து முடியுதுன்னு சொன்னால் என்னால் ஏன் முடியாது? எல்லா கஷ்டங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளையும் தானே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று நாம் நினைப்போம். யாரிடமும் மனிதரிடம் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொன்னால் இன்னும் கூட நமக்கு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். நம்முடைய தொடர்பு ஆண்டவரோடு கூட இருந்து அவர் நாம் தனிமையாக அவரே நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். மக்களையோ அல்லது நமக்கு படைபலனையோ அல்லது மற்றபடி யாராவது நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார்கள் என்றோ அவர்களை நாடி போக வேண்டிய தேவை கிடையாது. ஆண்டவரிடம் நாம் முறையிடும்போது நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்வார். நாம் இருக்கிற நிலை இப்படித்தானே இருக்கிறது, ஏன் என்னால் வர முடியும் என்று நாம் நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் யாரையுமே இருந்து ஒரு யோசிப்பை உயர்த்தினவர், ஆடுகளை மேய்த்து கொண்டு இந்த தாவீதை உயர்த்தினவர், அப்படியெல்லாம் செய்தவர் நிச்சயமாக நம்மை உயர்த்தவர் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட இன்றைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலை ஆரம்பித்து ரெட்டியார்பட்டியில் ஜேகே ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து 25 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அவனுடைய பெரிய கிருபை நான் படிக்கும்போது நினைத்து பார்க்கவில்லை. ஸ்கூல்லே எவ்வளோ ஒரு சிறிய ஒரு ஸ்கூல், ஓலை ஸ்கூல் தான். மழை பெய்தால் கூரையெல்லாம் மேலே காற்றடித்து விட்டால் அது மேலே 2ஆக பிளந்து நடுவழியாக அதை 2 ஓலை கீண்டில் நடுவில் போஸ்ட்லேருந்து தண்ணீர் விடும். எங்களுக்கு லீவு கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல்லே தான் நான் படித்தது. மதிய உணவு அங்கே சாப்பிட்டு கொண்டு படித்தது தான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். காலேஜ் அது போல் காலேஜ் சேர்றதுக்கு வீட்டிலே ரொம்ப கஷ்டம். சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க வேண்டும் சொன்னதால் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதிகமான ஃபீஸ் உண்டு. அதை கட்டுவதற்கு வீட்டில் வசதி கிடையாது. அதுக்கு பிறகு என்னுடைய தாய் மாமா வந்து ஏன் சேர்க்கவில்லை காலேஜில் இவ்வளோ லேட்டாக என்று சொல்லி அம்மா சொன்னார்கள், அவள் சயின்ஸாக படிப்பேன் டாக்டராகன்னு சொல்லி கொண்டிருக்கிறாள், நம் நிலைமைக்கு எப்படி டாக்டராக முடியும் என்று அம்மாவும் சொல்லி வருத்தப்பட்டார். உடனே மாமா காசு கொண்டு வந்தார்கள். அந்த காசு ஃபீஸ் கட்டி நான் ஜாயின் பண்ணேன். அது மட்டுமல்ல, மெடிக்கல் டாக்டராக வந்தால் அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்குமே. நாம் குடும்பம் ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறதே, அன்றாட சாப்பாடு கூட இல்லாத ஒரு 3 நேரம் சாப்பிட்ற கூட வசதி இல்லாமல் இருக்கிறோமே. படித்து வந்தால் அதிகமாக சம்பளம் கிடைக்கும், அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், என் சமுதாயத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணலாமே என்ற சிறு வயதிலிருந்தே அந்த ஒரு எண்ணம். ஆண்டவர் பெரிய அற்புதமாக இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் கிடைத்தது மார்க். அது 5,000 rupees. அந்த காலத்திலே காந்தி மெமோரியல் ஸ்காலர்ஷிப் இந்த 5,000 rupees, 5,000 ரூபாய் என்றால் அந்த காலத்தை இப்போ இந்த காலத்து மதிப்பு 5 லட்சம் என்று சொல்லலாம். எந்த குழந்தைகள் இப்படி ஃபஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிக்டில் எடுத்த பிள்ளைகள் ப்ரொஃபஷனல் காலேஜ் போயிடுவார்கள், இன்ஜினியரிங் அல்லது டாக்டர் மெடிக்கல் போனால் அவளுக்கு 5 ஆண்டுகள் படிப்பு. அப்பொழுது 5 ஆண்டுகள் படிப்பதற்கு ஒவ்வொரு ஆண்டு 1000 ரூபாய் வைத்து 5 ஆண்டுகள் அந்த காசு உண்டு. அதை வைத்து நான் படித்து வந்தேன். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் நான் படித்து வந்தேன். அது மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு போய் அயர்லாண்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிப்பதற்கு அங்கே ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது நான் காலேஜ் சேர்ப்பதற்கு முன்பதாக, மெடிக்கல் காலேஜ் சேர்ப்பதற்கு முன்பதாக கூட உறவினர்கள் அப்பாவிடம் சொன்னது, ஏன் எதற்காக அவளை நீ மெடிக்கலுக்கு அனுப்புகிற, உனக்கு அதுக்கு முடியுமா, படிக்க வைக்க முடியுமா? இந்த அங்கேயும் ரிஜெக்ஷன் தான். அவளை டீச்சர் ட்ரைனிங் அனுப்பினால் சீக்கிரமாக முடித்துவிட்டு உனக்கு ஒரு உதவியாக இருக்குமே, சம்பளம் வாங்குவா, வேலை கிடைத்தால் அந்த சம்பளத்தை வைத்து நீ வீட்டை நடத்தலாமே சொல்லி அப்பாவோட கூட அறவரை சொன்னார்கள். ஆனால் அப்பா எஜுகேஷனுக்கு, படிப்புக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். அவர் சொல்லிவிட்டார், மகள் எவ்வளோ படிக்கிறேன்னு சொன்னாலும் பிச்சை எடுத்தாவது நான் அவளை படிக்க வைப்பேன் என்று சொல்லி படிக்க வைத்தார்கள். அப்பா இப்படியாக சில இடங்களில் கடன் வாங்க வேண்டியிருந்தது, இப்படிலாம் இருந்தது. ஆனாலும் நான் படிக்கும் நாட்களில் கூட ஒரு புஸ்தகம் கூட மெடிக்கல் காலேஜில் வாங்கினது கிடையாது. லைப்ரரியில் உட்காந்து ஈவினிங்கில் போய் முடிகிறது வரைக்கும் லைப்ரரியில் உட்காந்துருப்பேன். ஏனென்றால் எல்லாம் நான் இதற்காக சொல்லிட்டு சொன்னார், ரிஜெக்ஷன் வாழ்க்கையில் பல இடங்களில் எனக்கு ரிஜெக்ஷன் வந்ததுண்டு. ஆனால் எதையும் சிறு வயதிலிருந்தே ஏசப்பா எல்லாவற்றையும் செய்வார் என்று ஏதோ ஒரு ஃபெய்த் அப்பா அம்மா சொல்லி தந்ததில்லை. நான் சண்டே ஸ்கூலில் அங்கேயும் அப்பா அனுப்ப மாட்டார்கள், அப்பா ஒரு ஹிந்து. ஆனாலும் ஏதோ ஒரு ஃபெய்த் முள்ளாலேயே அப்படி ஏறிவிட்டது. எப்படி தாவீது சிறு வயதிலிருந்தே எவ்வளோ ஒரு இந்த ஆண்டவரிடம் ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார், அதுபோல் எனக்கு சிறு வயதிலிருந்து வைராக்கி. இப்போது கூட அப்படித்தான். எது வந்தாலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். பிரச்சனைகள் ஆனாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணது அவர் தான். அவருடைய சித்தமெல்லாம் ஒன்று நடக்காது என்று சொல்லி அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து நடத்தி வந்து 25 ஆண்டுகள். ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வாங்கின இடமும் வெறும் முள்காடாக இருந்த இடம் தான். இன்றைக்கு வாங்குவதற்கு இடம் கிடையாது, சுற்றியுள்ள இடங்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்ற அந்த எளிமையான அந்த ஒரு ஆரம்பத்திலிருந்து 25 ஆண்டுகளை நான் எப்படி கடந்து வந்தோம் என்று பார்க்கும்போது, நான் ஆட்டோவில் வைத்து டெலிவரி பார்த்துருக்கிறேன், ரோட்லேயே டெலிவரி பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் வந்த பிறகு அங்கே அவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்த ஒரு இடத்துலேருந்து வேலை பார்த்து விட்டு வந்தது. அங்கே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்றால் ராயல் ஃபேமிலியெல்லாம் டெலிவரிக்கு வரக்கூடிய ஹாஸ்பிட்டல், அங்கேயே ஒர்க் பண்ணியிருந்ததுக்கு பிறகு டிஜோ முடித்துவிட்டு அயர்லாண்டில் முடித்துவிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணேன். ஆனால் இங்கே முடித்து எல்லாம் வெல்டிங் வேலையெல்லாம் முடித்த உடனே ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு வந்தால் இங்கே வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பார்த்து அந்த நாட்டிலே இது கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் போல் இருந்தது வில்லேஜில். அப்போது ஒரு நாள் ஒரு டெலிவரிக்காக
வழியிலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போன இடத்துல அவர்களுக்கு அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே நடந்து பஸ்ஸில் இறங்கி நடந்து வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி நடந்து வந்திருக்கும்போது ரோட்லேயே வலி வந்து விட்டது. அந்த ரோட்லேயே வலி வந்து அந்த அம்மா அப்படியே உட்கார்ந்து விட்டால். ஒரு ஐயா ஓடி வந்து சொன்னார்கள், அம்மா அந்த ரோட்லேயே ஒரு பெண் பிரசவ வலியிலே துடித்து கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி உடனே நான் அங்கே ரோடு சைட்லேயே ஹாஸ்பிட்டல் வெளியில் உள்ள ரோட்டில் போனால் ஒரு பேபி அங்கேயே டெலிவரி கையில் பிடித்து விட்டேன். டெலிவரி கையில் வாங்கி விட்டேன். அதுக்கு பார்த்தாலும் அப்படி உட்காந்துட்டே இருக்கிறது, வயிற்றில் இன்னும் வயிறு பெரிதாக இருக்கிறது. பார்த்தால் ட்வின்ஸ். உடனே பிள்ளைகளிடம் ஸ்ட்ரெச்சரை கொண்டு சொல்லி அப்படியே கொண்டு வந்து செகண்ட் டெலிவரியே ஹாஸ்பிட்டல் எங்களுடைய டெலிவரி ரூம்லேயே பார்த்தோம். இன்னும் கூட சில நேரங்களில் ஆட்டோவில் வைத்து நான் டெலிவரி பார்த்தேன். வீடுகளுக்கு போய் வீட்டில் அப்படி வர முடியாமல் இருக்கிறான்னு சொல்லி பக்கத்தில் சொல்லுவார்கள். ஒரு வீட்டிலையும் கூட டெலிவரி பார்த்துருக்கிறேன். இதற்காக இதெல்லாம் சொல்லி சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் சிறு வயதிலே அப்படிலாம் ரிஜெக்ஷன் வந்தாலும் இப்படி சொசைட்டிக்கு சில காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என்றால் நினைத்தால் அப்படி ஒரு மனதில் நல்ல எண்ணத்தோடு நான் படித்து வேலை பார்த்து வந்தோம் சொன்னால் பல தருணங்களை தருவார். இது மட்டுமல்ல, வெளிநாட்டிலே ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட், பஹ்ரைன்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போய் ஹெலிகாப்டரில் போய் கூட நான் போய் டெலிவரியை பார்த்துருக்கிறேன் என்று பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் தடைகளாக எடுக்காதபடி தள்ளுதல் எல்லாரும் தள்ளுகிறாள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம். ஒரு முறை அப்படித்தான் நீங்கள் சோல்ஜருடைய ஒரு ஒய்ஃபுக்கு அடுத்த ஐலாண்டில் அவர்களெல்லாம் ஐலாண்டில் போட்டு அவளுக்கு சின்ன இடம் கொடுத்துருப்பார்கள். அங்கே ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது. ஒயர்லெஸ்லேயே சொல்லிவிடுவார்கள். இப்படியாக டிஃபென்ஸ் மெயின் ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ண டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலில் உடனே ஒயர்லெஸ்லேயே இப்படி ஒரு பெண்ணுக்கு வலிய ஆரம்பித்துன்னு சொன்ன உடனே அன்று யாருக்கு டியூட்டி இருக்கிறதோ அவள் ஹெலிகாப்டர்லேயே போய் அங்கே போய் டெலிவரி பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அன்றைக்கு நான் டியூட்டியில் இருந்தேன். உடனே ஹெலிகாப்டரில் போய் அங்கே இப்போ வீட்டிலே அந்த விண்டோலே தான் கயிறெல்லாம் கட்டி ட்ரிப்பெல்லாம் போட்டு டெலிவரி அங்கே பார்த்து விட்டு அப்படியே டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் பேஷண்ட்டையும் பேபியும். இதற்காக இதெல்லாம் சொல்லிடுன்னு சொன்னால் 25 ஆண்டுகள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து எல்லா மேடு பள்ளங்கள்லாம் உண்டு இருந்தாலும் ஆண்டு கூடவே இருந்து விழுந்த நேரங்கள் நாங்கள் தூக்கி நடத்தி இன்றைக்கு அந்த 25 ஆண்டு முடிந்து 26வது ஆண்டில் நாங்கள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். இதை பெரிதாக ஃபங்க்ஷனாக வைப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வழிநடத்தலை நினைத்து பார்த்து இந்த நாளிலே நாங்கள் உங்கள் மத்தியில் எனது சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நாம் ரிஜெக்ஷன் எங்கே தள்ளினாலும் சரி அதை நாம் ரிஜெக்ஷனாக எடுக்காதபடி ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தான் இந்த காரியங்கள்லாம் செய்கிறார்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவரை கடைசி வரையிலும் ரிஜெக்ட் பண்ணார்களோ ஆனால் அதை பொருள்படுத்தவில்லை. எந்த நோக்கத்துக்காக உலகத்திற்கு நான் வந்தேனோ என்னுடைய பிதா என்னை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிய போவேன்னு சொல்லி முடித்தது போல நாமும் நமக்கென்று ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் தெரியும், என்னவாக ஆக்க வேண்டும் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதற்கு அவருடைய பொற்கருத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருந்தோம் சொன்னால் ஏற்ற விலையில் நம்ம உயர்த்தார் என்பதில் இந்த மன சந்தேகம் இல்லை. எனவே நாம் எல்லாவற்றையும் நாம் தள்ளும் புறக்கணிக்க நிராகரிப்பை நாம் நிராகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மனதை உடையவர்களாக நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே செய்தே ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். நன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே நன்றி நிறையத்தோடு நான் நம்மை துதிக்கிறேனப்பா. ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து 25 ஆண்டுகளை கடக்க நீ கிருபை செய்தீர். இது கடந்து வந்தது எங்களுடைய அறிவினாலோ அல்லது முயற்சினாலோ எதுவுமே கிடையாதப்பா. ஒன்றுக்குமே உதவாத ஆண்டவர் அடிமை ஒரு டாக்டர் ஆக்கி ஆண்டவரே அந்த இடத்துக்கு அந்த இடத்திலே ஒரு ஊழியத்தை செய்யத்தக்க மருத்துவ ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டில் இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளிலும் சுவாமி அநேகமாக அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியாக அது மூலமாக உங்களுடைய சத்தியத்தை நான் சொல்லி அந்த இடத்திலே மகிமையான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி பல மக்கள் அங்கே வந்து டெலிவரி ஆகி போக பல ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து போக கிருபை செய்யும். இந்த நாளில் கொடுத்த செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக ஆண்டவரே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்திலே நிராகரிக்கப்பட்டதும் அநேகம் எல்லோரும் வசதி வந்து விட்டால் அல்லது அவருடைய படிப்பு கூடிவிட்டால் மற்றவர்களை அதை ஒன்றுக்கும் உதாதல் போல ஆண்டவரே தள்ளக்கூடிய ஒரு உலகம் தான் இந்த உலகம். வெளிப்படையாக ரொம்ப பேசினாலும் இல்லத்திலிருந்து ஒரு அன்பாக பழகிறவர்கள் ஒரு சில தகப்பனே. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் வரும்போது நீர் யாரையுமே தள்ளுகிற தெய்வம் அல்ல என்று சொல்லி நினைக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபெய்த் எங்கள் ஒருவருக்கும் நீ தரும்படி விசுவாசம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை பார்த்து கொண்டிருக்க அந்த பிள்ளைகள் யாராவது இப்படிப்பட்ட நிலைமையிலே தனியாக உள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன், யார் எனக்கு இருக்காருன்னு சொல்லி மனவேதனோடு இருந்தால் நீதாமே நான் உன்னை தைரியப்படுத்த உன்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் உன்னை கடந்து சொல்றதுக்கு விட்டுருக்கிறேன்னு சொல்லி தைரியத்தை கொடுத்து அவளுக்கு உற்சாகமாக இருக்க நீ கிருபை செய்யும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதிகனமயம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென்.